அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் IAS அகாடமி வழங்கும் மே 11 இருந்து மே 15 வரை உள்ள நடப்பு நிகழ்வுகளில் டாப் 10 நியூஸ். இந்தியாவில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் என்பது அர்னாலா ஆகும். இது கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸால் கட்டப்பட்டது. இது 2025 மே 8 அன்று இந்திய கடற்படைக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதன் நீளம் 77 மீட்டர் ஆகும். இந்த கப்பல் இந்தியாவின் கடலோர பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியில் சுய நிறைவை அடைவதற்கும் முக்கியமான படியாக கருதப்படுகிறது. S-400 ட்ரையம்ப் என்பது ரஷ்யாவின் அஸ்மாஸ் அண்டை நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட உலகின் மிக முன்னேற்றமான நீண்ட தூர வான்வெளி பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பாகும். இந்திய விமானப்படை இதனை சுதர்சன சக்ரா என அழைக்கிறது. இதனுடைய ரேடார் வரம்பானது 600 கிலோமீட்டர் வரை இலக்குகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது. மேலும் 400 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. அதேபோல் ஒரே நேரத்தில் 36 இலக்குகளை இதற்றால் தாக்க முடியும். இது 2018 ஆண்டு இந்தியா ரஷ்யாவுடன் $5.43 பில்லியன் மதிப்பில் 5 S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்தது. 2021 முதல் S-400 பஞ்சாபில் நிறுவப்பட்டது. பிறகு 2025 3 S-400 செயல்பாட்டில் இருந்தது. மீதமுள்ள 2 S-400 2026 வர இருக்கின்றன. இந்த அமைப்புகள் இந்தியாவின் பாகிஸ்தான் மற்றும் சீனா எல்லைகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றன. 2025 மே 7 மற்றும் 8 பாகிஸ்தான் 15 இந்திய நகரங்களை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது. இந்திய விமானப்படை S-400 அமைப்பை பயன்படுத்தி 80% வரை அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக தடுக்க முடிந்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் இந்தியா ரஷ்யாவிடம் கூடுதல் S-400 அமைப்புகளை தற்போது கோரியுள்ளது. ஆபரேஷன் அபியாஸ் என்பது 2025 மே 7 இந்தியா முழுவதும் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய குடிமக்கள் பாதுகாப்பு சிவில் டிஃபென்ஸ் ஒத்திகை ஆகும். இது ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு நாட்டின் அவசர நிலை தயாரிப்பை மேம்படுத்தும் நோக்கில் உள்துறை அமைச்சகம் தலைமையில் நடத்தப்பட்டது. இதில் டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூரு, கொல்கத்தா, ஹைதராபாத் போன்ற முக்கிய நகரங்களில் மொத்தம் 244 மாவட்டங்கள் பங்கு பெற்றன. இதில் வான்வெளி தாக்குதல் ஒத்திகைகள், மின்தடை சோதனைகள், பொதுமக்கள் வெளியேற்றும் பயிற்சிகள், முதற்கட்ட மருத்துவ உதவி பயிற்சிகள், பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இந்த ஆபரேஷன் அபியாஸ் என்பது இந்தியாவின் குடிமக்கள் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாகும். ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்பது 2025 ஏப்ரல் 21 முதல் மே 11 வரை இந்தியாவின் சத்தீஸ்கர் மற்றும் தெலங்கானா மாநிலங்களின் எல்லை பகுதியில் உள்ள கரேகுட்டா மலைப்பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையாகும். இந்த 21 நாள் நீடித்த நடவடிக்கையில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, CRPF, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிறப்பு பணிப்படை STF, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், மாவட்ட ரிசர்வ் காவல் DRG, டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்ட் மற்றும் கோப்ரா எனும் வனப்புறாளிகள் படை ஆகியவைகள் இணைந்து செயல்பட்டன. இதனுடைய விளைவாக 31 நக்சலைட்டுகள் உயிரிழந்தனர். மேலும் 214 நக்சல் தங்குமிடங்கள் மற்றும் பதுங்குகுழிகள் அளிக்கப்பட்டன. உச்சநீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.
2019 உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இவர் பணியாற்றியுள்ளார். தற்போது 51வது தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் உள்ளார்கள். இவரது பதவிக்காலம் மே 13. இதைத் தொடர்ந்து 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். யாசகர்கள் இல்லாத இந்தியாவின் முதல் நகரம் என்ற கௌரவத்தை மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தோர் பெற்றிருக்கிறது. அங்கு யாசகர்களுக்காக சில திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதன் விளைவாகவே அது இந்நிலையை எட்டியுள்ளது. குறிப்பாக ரீஹாபிட்டலேஷன் புரோகிராம், பாதுகாப்பான திருப்புமுனை திட்டம். இது யாசகர்களுக்கு வழிகாட்டி வேலைவாய்ப்பு, உணவு மற்றும் தங்கும் வசதிகளை கொண்ட ஒரு திட்டமாகும். அதேபோல் யாசகர்களுக்கு சிறிய தொழில்கள் செய்ய பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் நல்வாழ்வு மையங்களில் உணவு, உடை, மருத்துவ வசதிகள் ஆகியவையும் அளிக்கப்பட்டது. இது போன்ற பல முக்கிய திட்டங்களினால் இன்று யாசகர்கள் இல்லாத இந்தியாவின் முதல் நகரமாக மத்திய பிரதேசத்தில் உள்ள இண்டோர் மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக திரு எஸ் ரகுபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2025 மே 8 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் மாற்றங்களை மேற்கொண்டு திரு ரகுபதி அவர்களை இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமித்துள்ளார். இது அவருடைய 3வது அமைச்சரவை பதவியாகும். முன்னதாக அவர் சட்டத்துறை, நீதிமன்றங்கள், சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு துறைகளின் அமைச்சராக பணியாற்றியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி நகரில் காயிதே மில்லத் அவர்களின் பெயரில் ஒரு புதிய நூலகம் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஏற்கனவே சென்னையில் அண்ணா பெயரில் நூலகமும், மதுரையில் கலைஞர் அவர்களின் பெயரில் நூலகமும், கோயம்புத்தூரில் பெரியார் அவர்களின் பெயரில் நூலகமும் உள்ளது. தற்போது திருச்சியில் நூலகம் திரு காமராஜர் அவர்கள் பெயரில் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விரைவில் நெல்லை மாவட்டத்தில் திரு காயிதே மில்லத் அவர்கள் பெயரில் ஒரு புதிய நூலகம் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசானது மாநில அளவிலான SLAS ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே 2025 தேர்வை நடத்தியது. 3வது, 5வது மற்றும் 8வது படிக்கும் 9.8 லட்சம் அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கு பெற்றனர். இதன் அடிப்படையில் 3வது மற்றும் 5ஆம் வகுப்புகளில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களானது தேசிய சராசரியை விட அதிகமாகவும், 8ஆம் வகுப்பு தேர்வுகளில் தேசிய சராசரியை விட சற்று குறைவாகவும் உள்ளது. எண்ணும் எழுத்தும் திட்டம், காலை உணவு திட்டம் போன்ற தமிழ்நாட்டின் இது போன்ற திட்டங்களால் அடிப்படை கல்வியானது வளர்ந்துள்ளது இதிலிருந்து தெரிய வருகிறது. இந்த சாதனை ஆய்வு ஆனது தமிழ்நாட்டில் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜே. ஜெயரஞ்சன் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திரு சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஏர்கலப்பை ஏந்திய விவசாயி எனும் புதிய சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சி 2019 மற்றும் 2021 சட்டசபை தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டது. ஆனால் 2024 மக்களவை தேர்தலில் தாமதமாக விண்ணப்பித்ததால் அந்த சின்னம் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இதையடுத்து நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிட்டு 8.22% வாக்குகளை பெற்றது. இதன் மூலம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. ஒரு கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அறிவிக்கப்பட தகுதி பெறுவதற்கான சில நிபந்தனைகள் உள்ளன. அவை அந்த கட்சியின் உறுப்பினர்கள் தேர்தல்களில் உள்ளடக்கப்பட்ட ஓட்டுகள் மற்றும் வெற்றிகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றன.
அதன்படி ஒரு கட்சி அந்த மாநிலத்தில் உள்ள மக்களவை அல்லது சட்டசபை தேர்தல்களில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இது மாநிலம் முழுவதும் அந்த கட்சியின் ஆதரவை குறிக்கும். அல்லது மக்களவை தேர்தலில் அதிகபட்சமாக 2% இடங்களை வென்றிருக்க வேண்டும். இந்த வகையில் நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகளுக்கு மேல் பெற்றதால் அது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் 4 அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் உள்ளன. உதயசூரியனை சின்னமாக கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம், இரட்டை இலையை சின்னமாக கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பானையை சின்னமாக கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதோடு சேர்த்து தற்போது இந்த நாம் தமிழர் கட்சியும் இணைந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஜனவரி மாதம் 2025 அன்று அங்கீகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அடுத்த டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.